நார்மலா பாத்தீங்கன்னா வேஸ்ட்டை நம்ம ஸ்பிட் பண்ணுவோம், பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு ஸ்பிட் பண்ணுவோம். அதை நம்ம வந்து டஸ்ட்பின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கோடிங் வச்சு நம்ம வந்து ஸ்பிட் பண்ணி போடுவோம். இதுக்கே நம்ம நார்மல் வேஸ்ட்டுக்கே நம்ம வந்து கலர் கோடிங் வச்சிருக்கோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல ப்ரொடியூஸ் ஆகுற இந்த பேண்டேஜ், ரோலு, இன்ஜெக்ஷன் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கலர் கோடிங் இல்லாம நம்ம வேஸ்ட்டா போடவே மாட்டோங்க. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் கலர் கோடிங் டஸ்ட்பின் பாத்தீங்கன்னா எல்லோ கலர். அந்த எல்லோ கலர்ல மோஸ்டா வந்து ஹியூமன் பாடி வேஸ்ட், பாடி ஃப்ளூயிட்ஸ், ஏன் ஈவன் பிளசண்டா கூட வந்து அதுல போடுவாங்க. ஏன் வந்து இதுக்கு எல்லோ கலர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டஸ்ட்பின்ல ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து அது எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. ஒன்னா அதை எரிப்பாங்க அந்த வேஸ்ட்டை, இல்லைன்னா வந்து ரொம்ப டீப் பரியல், அதாவது நிலத்துக்கு கீழே ரொம்ப ஆழமா புதைச்சிருவாங்க. அதனாலதான் அதுக்கு எல்லோ கலருக்கு பேர் கொடுத்துருக்காங்க. கலர் கோடிங் டஸ்ட்பின் பாத்தீங்கன்னா ரெட் கலர். ரெட் கலர்ல மோஸ்டா வந்து ஐவி பாட்டில்ஸ், சிரஞ்சு அண்ட் ஐவி கெத்தீட்டர், இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் மோஸ்டா ரெட் கலர்ல தான் போடுவாங்க. அண்ட் இதுக்கு ஏன் ரெட் கலர்னு கொடுத்தாங்க, இது மோஸ்டா ரீசைக்கிள் பண்ண முடியும் பிகாஸ் இட்ஸ் பிளாஸ்டிக். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் கிடையாது, ஒரு சிங்கிள் இன்ஃபெக்ஷியஸ் மட்டும் தான். ஸோ அதனாலதான் இதுக்கு வந்து ரெட் கலர் அப்படின்னு டஸ்ட்பினுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் டஸ்ட்பின். அந்த ஒயிட் கலர் டஸ்ட்பின் மோஸ்டா நம்ம என்ன போடுவோம் பாத்தீங்கன்னா நீடில்ஸ் அண்ட் ஸ்பைனல் நீடில் சொல்லுவாங்க, அதுவும் போடுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம சர்ஜரியில யூஸ் பண்ற பிளேட்ஸ், அதுவும் நம்ம வந்து ஒயிட் கலர் டஸ்ட்பின்ல தான் போடுவோம். ஏன் வந்து ஒயிட் கலர் டஸ்ட்பின்ல போடுறோம் அப்படின்னா அந்த டஸ்ட்பின் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நீடில்ஸா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அது நம்ம வந்து மிஸ்யூஸா நம்ம கையில குத்திக்காம இருக்கிறதுக்கு அந்த ஒயிட் கலர் டஸ்ட்பின்ல தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் அந்த ஒயிட் கலர்னு பேர் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் டஸ்ட்பின். அதுல மோஸ்டா என்ன போடுவோம்னா கிளாஸ் வியர்ஸ், வயல்ஸ், ஆம்பியூல்ஸ் இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற மெடிசன்ஸ்ங்க. மெடிசன்ஸ்லாம் அந்த கிளாஸ் வியர்ல தான் இருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுல போட்டுருவாங்க. ஏன் இது வந்து ப்ளூ கலர்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இதுல வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் தான் மோஸ்டா இருக்கும் அந்த டஸ்ட்பின்குள்ள, அதாவது அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்ல நான் இன்ஃபெக்ஷியஸ். அது மட்டும் இல்லாம இது வந்து பிரேக்கபிள், ஸோ அது கண்ணாடி உடையக்கூடியது தான். ஸோ அதனால வந்து அந்த ரீசனுக்கோசரம் தான் அந்த ப்ளூ கலர் டஸ்ட்பின்ல போடுறாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.